நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் பிரேக் டவுன் ஆகி அதாவது உடஞ்சி போய் நாமளே வருத்திக்கிற விஷயமா அந்த ரன்னிங் போகிறது ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், பணக்காரனுக்குலாம் அந்த கஷ்டம்லாம் வராது, அவன் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹெல்த் வைஸை தவிர்த்து சொல்கிறேன், வருத்திக்கிறது. பார்த்தா இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்சம் இருக்குது, அதை நான் இழந்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு இருக்கிற பெரிய கஷ்டம். பணக்காரனுக்கு 1 கோடி ரூபா இருக்குது, அதை அவன் இழந்துட்டான்னா அது அவனுக்கு பெரிய கஷ்டம். பணம் வேறையாக இருந்தாலும் வலி ஒன்று தான். பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒன்று தான், ஆனால் பணம் வேற. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓட வரும்போது நிறைய பேர்த்த நான் பார்ப்பேன். நான் அப்போ நல்லா சம்பாதிக்கிறவங்க, மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, நல்ல ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது. அவங்க அதை நினச்சி அவங்களுக்குள்ளே என்ன வழி இருக்குமோ தெரில, அதை நினச்சி அவங்க ஓடுறாங்க. இப்போ ஏழைக்கு தான், இப்போ கஷ்டப்படுறவனுக்கு, பண ரீதியாக கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் அந்த வலி இருக்குது. ஏழைக்கு தான் கஷ்டம் இருக்குது, மிடில் கிளாஸுக்கு தான் கஷ்டம் இருக்குன்னு கிடையாது. எல்லாத்துக்குமே மன வலின்றது ஒன்று தான். நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர்த்த பார்ப்பேன். அதில் வந்து நல்ல ப்ரொஃபஷன்ஸில் இருக்கவங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்க, இப்போ டாக்டர்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தானே வருத்திக்கிட்டு ஓடுவாங்க. நான் அவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு தான் சொன்னேன் பணக்காரங்களுக்குலாம் கஷ்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆனால் பை பர்த்தாவே வந்து ஒரு ஸ்கில் இல்லை, 30 வயசு 40 வயசுக்கு அப்புறம்லாம் நான் அதை நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை செய்கிறோம் அப்படின்னா எங்கேயோ வாழ்க்கையில் பெருசாக வாங்கிட்டு தான் அதை வந்து எல்லாருமே செய்கிறாங்க. இப்போ ரொம்ப ப்ரிவிலேஜாக வாழ்கிற பசங்க இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறதா இருக்கட்டும், தானே வருத்திக்கிற விஷயங்கள், ரன்னிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தேவையே இல்லாமல் லைஃப்பில் வந்து எப்படின்னா ஒரு கொடுப்பனம் இருந்திருக்கும். அப்பா அம்மா வழி மூலியமாக ஒரு ஈஸியான ஒரு ஜாப் கிடச்சிருந்துருக்கும், இல்லை பை பர்த்தாவே அவனுக்கு ஒரு ஸ்கில் இருந்திருக்கும், அதை வச்சு டக்குன்னு ஒரு தொட்டதெல்லாம் தொடங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு மேரேஜ் லைஃப் செட்டில்டு ஒரு ஃபேமிலியாக உருவாகியிருப்பான். இப்போ அவன் ஒரு பாயிண்ட் சொல்கிறான்னா அதுதான் வேலிடாக இந்த சொசைட்டி எடுக்கும். என்ன ஸோ இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், டெய்லி ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எடுக்கிற முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவன் அந்த முயற்சியை கனவுல கூட யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அவன் நம்ம முயற்சியை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அட்வைஸ் பண்ணணும்னு நெருங்கவே கூடாது, அந்த மாதிரி எடுக்கணும். அதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டை ஒரு இன்டென்ஸாக பண்ணீங்க அப்படின்னா லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஹோப் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். என்ன வன்மம்